வடலூரில் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்க நாளை அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. கோவில் செயல் அலுவலர் ராஜா சரவணனை முற்றுகையிட்டு பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்க நாளை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்கள். சுதர்சனா, கடலூர் மாவட்டம் வடலூரிலே வள்ளலாரால் கடந்த 1872ஆம் ஆண்டு சத்தியஞான சபை என்பது அமைக்கப்பட்டது. அது பார்வதிபுரம் கிராம மக்களால் தானமாக கொடுக்கப்பட்ட 106 ஏக்கரிலே பெரும் பரப்பில் இந்த சர்வதேச மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை சர்வதேச மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா வடலூரிலே நடைபெற இருக்கும் நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் காலை கூட பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தனது கண்டன அறிக்கையை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், பாமகவின் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் அந்த முன்னேற்பாடுகள் நடைபெறக்கூடிய சத்தியஞான சபை வளாகத்திற்கு சென்று கோவில் செயல் அலுவலர் ராஜா சரவணனை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் உடனடியாக இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை பாமக முன்னெடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். திடீரென்று பணி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பாமகவினர் ஒன்று திரண்டு கோவில் செயல் அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இங்கு ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.